எப்பயுமே சென்டர் ப்ளீட் எடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு, அதுக்கு பின்னாடி வர ப்ளீட்ல நீங்க என்ன சைஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கோ, அதே சைஸ்ல எடுத்தீங்கன்னா, மேபி வந்து இந்த மாரி சைட்ல எக்ஸஸ் வராம, இப்ப கரெக்ட்டா எப்படி இருக்கோ, அதே மாரி இருக்கும். இப்ப சாரி வந்து நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த அளவு வந்து கொஞ்சம் அதிகமா வந்துரும். இப்போ ஃபேப்ரிக் வந்து இந்த இடத்துல அதிகமா வரும். இந்த இடத்துல உள்ள சொருகுற மாரியான விஷயம்லாம் நடக்கும். ஸோ அப்படி வராம இருக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கணும். இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களோடது பாடியில பாதி அளவுக்கு. ஸோ இத வந்து நம்ம மெஷர்மென்ட்டா வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எப்பயுமே இந்த சைட்ல இருந்து ப்ளீட் பண்ணாம, இந்த சைட்ல இருந்து ப்ளீட் பண்ணி பாருங்க. எப்பயுமே இந்த கடைசியில முடியும்போது, இந்த ப்ளீட்ட மட்டும் இதாவது இந்த மாரி எக்ஸஸா இருக்குல்ல. ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ளீட்ட மட்டும் எடுத்து கொஞ்சம் பெருசா பண்ணி, அத இங்க வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ம். சேம் இப்ப பிளக் பண்ணும்போது, பெருசா சைட்ல வராது. கரெக்ட்டா இந்த இடத்துல நின்றும். எப்பயுமே சென்டர் ப்ளீட் எடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு, அதுக்கு பின்னாடி வர ப்ளீட்ல நீங்க என்ன சைஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கோ, அதே சைஸ்ல எடுத்தீங்கன்னா, மேபி வந்து இந்த மாரி சைட்ல எக்ஸஸ் வராம, இப்ப கரெக்ட்டா எப்படி இருக்கோ, அதே மாரி இருக்கும்.